பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சனிக்கிழமை தோறும் மிஷனரி பயணம் என்கிற தலைப்பிலே மிஷனரிகளுடைய காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். 3 விதமாக இந்த காரியங்களை தியானிக்கிறோம். ஒன்று, வேதத்திலே மிஷனரி பயணம் செய்த ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை, மிஷனரி வாழ்க்கை என்றால் என்ன என்று ஆண்டவர் நமக்கு வேதத்திலிருந்து கற்றுக் கொடுத்த காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். இரண்டாவதாக, இந்தியாவிலே மிஷனரிகள் இந்தியாவுக்கு வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கே சுவிசேஷ பணியை எப்படி செய்தார்கள், அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, அதை எப்படி அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று அநேகம் பரிசுத்தவான்கள் மிஷனரிகளுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நம்ம சில தியானங்களை சில வாரங்களிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் கிருபையாய் நம்முடைய ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் என்கிறதான நம்முடைய சுவிசேஷ ஊழியத்தில் உள்ள ஆண்டவர் கொடுத்த அந்த மிஷனரி பணிகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலத்தின் கொண்டா அந்த பகுதிக்காக நாம் அங்கு நடைபெறுகிற மிஷனரி ஊழியர்களை குறித்து ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆக ஆண்டவர் இந்த 3 விதங்களிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிஷனரி பணிகளை அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து வருகிறார். அதே போல இந்த நாளிலும் நாம் மிஷனரி பணிகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பு இன்றைக்கு இந்த 2026 வருடத்தின் முதல் மாதத்தின் இறுதி நாள். 31 நாட்கள் கடந்து விட்டது. நேற்று தான் நியூ இயர் கொண்டாடினது போல இருந்தது. 31 நாட்கள் வேகமாய் ஓடிவிட்டது. ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த வருஷத்தில் நமக்கு 11 மாதங்கள் தான் இருக்கிறது. ஆண்டவர் இந்த மாதத்திலே முதல் நாளிலே நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் இந்த வருஷம் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் மாதிரி ஆண்டவர் நமக்கு அதை பேசாமல் மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு சில ஆலோசனைகளை கொடுத்தார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. மல்கியா 4:2 நம்ம கற்றுத்தந்த பாடங்களை லேசாய் நாம் நினைவுபடுது. ஒரு மாதம் முடிகிறது. முதல் நாள் வாக்குது மறந்துடக்கூடாது. ஆனாலும் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். இந்த 1ஆம் தேதியிலே இந்த வருஷத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை இந்த வசனத்திலே அவர் நமக்கு கொடுத்தார். இந்த வசனத்தில் வெறுமனே அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்ம பார்க்காமல் ஆண்டவர் இந்த வசனத்துல நமக்கு என்ன ஆலோசனை கொடுத்தார் என்பதைத்தான் 1ஆம் தேதி நம்ம தியானித்தோம், தீர்மானங்கள் எடுத்தோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இந்த வருஷத்திலே நாம் ஓட துவங்கி இருக்கிறோம். 2 காரியம்தான். ஒன்று, இந்த வருஷத்துல மற்ற எந்த வருஷத்திலும் இல்லாத அளவு அவருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏனென்றால் கிறிஸ்தவத்திற்கு எதிராய், கிறிஸ்தவத்திற்கு விரோதமாய், கிறிஸ்தவ விசுவாசத்திற்கும் விரோதமாய், கிறிஸ்தவத்திற்குள்ளேயே இன்றைக்கு பல குழப்படிகள், கோளாறுகள், பிரச்சனைகள் திரளாய் கடந்து வந்திருக்கிற ஒரு கடைசி காலம். உபதேச கோளாறுகள் இருக்கிறது, ஊழியத்திலே மிகப்பெரிய தொய்வு இருக்கிறது, ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு தியானம் இல்லை, ஆண்டவர் மேலே பயபக்தியான அந்த தெய்வ பயம் இல்லை. கிறிஸ்தவத்தின் எல்லா மட்டங்களிலும் தெய்வ பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆகவே திருச்சபை மறுபடியும் ஒரு விசை விழித்து எழுந்து மறுபடியும் தெய்வ பயத்தோடு நம் ஆண்டவருக்காக இந்த வருஷத்துல சாதிக்க வேண்டிய, செயல்பட வேண்டிய காரியங்கள் அதிகமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு முதல் நாளிலே ஆலோசனை கொடுத்தார். அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்க வேண்டும் என்று. எப்போதும் அவருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? அவருடைய வசனத்திற்கு முழுவதுமாய் கீழ்ப்படிவதற்கு பெயர்தான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். அவருடைய வசனத்திற்கு முழுவதுமாய் கீழ்ப்படியணும். வசனத்தை மறந்துடாதீங்க. ஆதியாகமம் 22 ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொன்னார், ஆபிரகாம், உன் ஏக சுதன், உன் நேச குமாரன் என்றும் பாராமல் ஈசாக்கை எனக்காய் பலி செலுத்த துணிந்தது நிமித்தம் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று
நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர் ஆபிரகாம். காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக தன் மகனை பலி செலுத்த துணிந்தார். அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிற மனிதனாய், அதான் விசுவாசிகளின் தகப்பன் என்று அவரை நாம் போற்றுகிறோம். அது உண்மையும் கூட. அவர் நமக்கெல்லாம் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் ஆபிரகாம். அந்த அடிச்சுவடியிலே வாழ்ந்து இந்த வருஷத்துல அவருக்கு பயப்படும் பயத்தோடு, தெய்வ பயம் எல்லா நிலைமையிலும் நமக்கு இருக்கணும். எல்லா நிலைமையும். யோசேப்பை பாருங்க, யாரும் இல்லாத சூழ்நிலையிலே அந்த பெண்மணி யோசேப்பை பலவந்தம் பண்ணுகிறாள், பாவம் செய்ய தூண்டுகிறாள். ஒரு வாலிபனாய் இருந்தார். ஆனாலும் இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடினார். தேவனுக்கு விரோதமாய் எப்படி நான் பாவம் செய்ய முடியும் என்றார். யாரும் இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் தன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற தெய்வ பயம் யோசேப்புக்கு அப்படியே இருந்தது. ஆண்டவர் என்னை காண்கிறார் என்கிற தெய்வ பயம். இந்த வருஷம் முழுவதும் இந்த பயத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆவிக்குரிய வாழ்விலே நாம் கொழுத்த கன்றுகளைப் போல செழிப்பாய் நாம் வாழ வேண்டுமானால் நாம் வெளியே புறப்பட்டு போய் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிரதானமான வேலை இது, சுவிசேஷ ஊழியம். ஆண்டவருக்காக நாம் அதிகமாய் இந்த வருஷத்துல பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவருக்காக நாம் அதிகமாய் இந்த வருஷம் ஓட வேண்டும். ஆண்டவருக்காக ஓட வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு செழித்து வளரும். நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கும். ஏற்ற நேரத்தில் இந்த வருஷத்துல அற்புதங்கள் திரளாய் நமக்கு நடக்கும். ஏனென்றால் நாம் அவருடைய காரியமாய் ஓடுகிறபடியினால். வெளியே புறப்பட்டு போய் ரெண்டு காரியத்திலும் உங்களை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நமக்கு சொன்னார். ஒரு மாதம் ஓடிவிட்டது. இன்றைக்கு 31வது நாள். சற்று நேரம் தேவ பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து, முடிந்தால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் கொஞ்சம் கூடுதலான நேரம் அமர்ந்திருந்து, இந்த 31 நாளும் என் ஆவிக்குரிய வாழ்வு, என் உலக பிரகாரமான வாழ்வு, ஆண்டவரே நான் எப்படி இந்த 31 நாளை நான் செலவழித்திருக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் தற்பரிசோதனை செய்யுங்கள். இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம். இந்த வருஷம் இக்கட்டும் இடுக்கமான ஒரு வருடம். நெருக்கத்தின் நாட்களிலே வந்து நிற்கிறோம். நெருக்கத்தின் நாட்களிலே வந்து நிற்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாய் 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 தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். வெளியே புறப்பட்டு போய் அவருக்காக வேலை செய்ய ஆரம்பியுங்கள். வேலை செய்ய ஆரம்பிங்க. இந்த வருஷம் இந்த 30 நாளும் நாம் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னோம்? நாம் எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படி புறப்பட்டு போனோம்? நாம் இந்த மாதம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த மாதம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே, என்னுடைய வாழ்விலே நான் தெய்வ பயத்தோடு நான் நடந்து கொண்டேனா? எந்தெந்த இடங்களிலே சறுக்கல்கள், எந்தெந்த இடங்களிலே நான் தப்பு செய்தேன், எந்தெந்த இடங்களிலே நான் மறுபடியும் பாவம் செய்தேன், எல்லாவற்றையும் இன்றைக்கு அனலைஸ் பண்ணி தேவ பாதத்திலே உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே மறுபடியும் நான் துவக்கிறேன், மறுபடியும் உடைய நாமத்திற்கு பயந்தவனாய் நான் வெளியே புறப்பட்டு சென்று கொழுத்த கன்றுகளைப் போல வளர விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அதற்காக இன்றைக்கு கொஞ்சம் அதிக நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள். இப்பொழுது மிஷனரி பணிகளை குறித்து நாம வேதத்தில் பார்க்கும் பொழுது, பவுல் அப்போஸ்தலனுடைய மிஷனரி பணிகள் தான் நிறைய நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 3 முறை 3 கண்டங்களுக்குள்ளே சுவிசேஷ வேலை செய்து, கிராஸ் கல்ச்சர்ஸ், பலதரப்பட்ட மனிதர்கள்,
ஆப்பிரிக்கா கண்டம், ஆசியா மைனர், ஐரோப்பா கண்டம், 3 கண்டங்களிலும் சுவிசேஷத்தை ஸ்தாபித்தவர், திருச்சபைகளை ஸ்தாபித்தவர், மிஷனரி பணிகளை செய்தவர், 3 முறை மிஷனரி பயணம் மேற்கொண்டவர். எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை நாசமோசங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு ஆண்டவருக்காக உயிர் துடிப்புடன் ஓடிக்கொண்டு நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிற பவுல் என்கிற மிஷனரி. அவர் அப்போஸ்தலனாய் இருந்தார், தீர்க்கதரிசியாய் இருந்தார், மெய்ப்பராய் இருந்தார், போதகராய் இருந்தார், சுவிசேஷகனாய் இருந்தார். பவுல் அப்போஸ்தலன் என்று சொல்வதை விடவும் பவுல் நமக்கு முன்மாதிரியான ஒரு மிஷனரி. ஒரு மனிதன் எப்படி கிறிஸ்தவன் வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர். மிஷனரி பணிகளை குறித்து அவர் நமக்கு கற்றுத்தந்த 3 காரியங்களை, 3 ஜெபங்களை மிஷனரியாக வேலை செய்த பவுல் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நாம் மிஷனரிகளுக்காய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு இடத்துல கூட பவுல், நான் மிஷனரி பணி செய்கிறேன், எனக்கு தேவை அதிகமா இருக்கு, பணம் தாங்கன்னு கேட்கல, எங்க ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கல. கேட்கலாம், கேட்கறதுல தவறு இல்லை. ஆனா அவர் கேட்கல. அவர்கள் எல்லாம் முழு நம்பிக்கையாய் கடவுளை சார்ந்திருந்தார்கள். ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். சந்திக்காமல் போனாலும் நாங்கள் வேலை செய்வோம். என்ன அர்த்தம்? பட்டினியா கிடந்தாலும் வேலை செய்வோம். ஆண்டவரை நம்பிதான் வந்தோம். இந்த மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, காணிக்க தருவாங்கன்னு சொல்லி நாங்க வரல. அந்த அளவுக்கு மிஷனரி பணிகளுக்கு முன்மாதிரியா இருந்தவர் பவுல். ஆனா பவுல் 3 காரியங்களுக்காக ஜெபிக்க நம்மிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறார். முதலாவது, மிஷனரிகளுக்காக நாம் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, கொரிந்தியருக்கு எழுதின கடிதத்துல 2வது கடிதம், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம், 2வது கடிதம், முதல் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். பவுல் 2 கரம் நீட்டி உங்களையும் என்னையும் பார்த்தவர் கேட்கிறார், யா நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள், விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், உங்கள் பொருளினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், உங்கள் காணிக்கைகளினால் எங்களுக்கு உதவி. அப்படி அவர் கேட்கவே இல்லை. அவர் சொன்னாரு, உங்கள் விண்ணப்பங்களினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஏன் தெரியுமா? முதல் 10 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. முதல் 10 வசனங்கள் சொல்லுகிறது, அதுல குறிப்பா 6வது வசனத்திலிருந்து மிஷனரி ஊழியத்தில் இருக்கிற உபத்திரவங்கள், மிஷனரி ஊழியத்திற்காக செல்லும் பொழுது அங்கிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள். எபேசுங்கிற பட்டணத்துல விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணம் எபேசு. அங்க ஊழியம் செய்யும் பொழுது பவுல் சொல்றாரு, நான் மனுஷர் வழக்கத்தின்படி சொல்றேன், துஷ்ட மிருகங்களோடு போராடுவது போல ஒரு போராட்டம் எங்களுக்கு அங்கே இருந்தது. இங்க இந்த 2 கொரிந்தியர் 1 அவர் சொல்றாரு, நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லைங்க. 8வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஆம், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பவுல் மிக தெளிவாய் மிஷனரி ஊழியத்தில் உள்ள அந்த பிரச்சனையை அவர் எழுதுறாரு. எங்க பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கூட இல்லை. இந்தியாவினுடைய மிஷனரிகள் நிலைமை தெரியுமா உங்களுக்கு?
உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட எபேசு மாதிரி. எபேசு பட்டணம் அன்றைக்கு எப்படி இருந்துச்சு அப்படித்தான் இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கிறது. ஜார்க்கண்ட் அப்படித்தான் இருக்கிறது. ஒரிசா அப்படித்தான் இருக்கிறது. சத்தீஸ்கர் அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய மிஷனரிகள் உலக பிரகாரமாய் துஷ்ட மிருகங்களோடு போராடுவது போல அந்த பணித்தளங்களிலே இனம் புரியாத ஒரு போராட்டம் அவர்களுக்கு இருக்கிறது. இருள் சூழ்ந்திருக்கிறது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை. கிபி 2000 கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 நான் அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த காலம், என்னுடைய செப்டம்பர் மாத இறுதியிலே காலாண்டு தேர்வு விடுமுறை. அந்த விடுமுறையிலே ஒரு 7 நாட்கள் வட இந்தியாவுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு நான் உள்ள காடுகளுக்கு நடுவிலே வாழ்கிற மலையக பழங்குடியின மக்களை சந்திக்க போனேன். அவர்கள் நடுவிலே 7 நாட்கள் இரவும் பகலும் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். தனோரா என்கிற ஒரு பணித்தளம் உண்டு நமக்கு அங்கே. அந்த பணித்தளத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு அங்குள்ள பழங்குடியின மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டு கிராமங்களுக்கு போய் கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் இரவும் ஊழியங்களை முடித்து ரொம்ப டயர்டா வருவோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுத்துரும். நடு ராத்திரியிலே திடீரென்று எங்களுக்கு விழிப்பு வரும். மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். கண் விழித்து பார்த்தா ஒண்ணும் இருக்காது. ஆனா ஆவியில ஒரு போராட்டம், ஒரு இருள். அதிகாலை 3 மணி வரை 4 மணி வரை ஜெபத்திலே போராட வேண்டும். ஜெபத்திலே போராட வேண்டும். அந்த இருளின் ஆவிகளுடைய போராட்டம் எங்களை கொலை செய்து விடும்படியாய் நாங்கள் அங்கிருந்து பிழைச்சு வருவோங்கிற நம்பிக்கையே இல்லாமல் தான் அங்கே நாங்கள் இருந்தோம். ஊழியங்களை எல்லாம் முடித்து விட்டு ட்ரெயின்ல ஏறி திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். வட இந்திய மாநிலங்களை கடந்து அப்படி வந்து கொண்டிருக்கிறோம். போராட்டம் தான் போராட்டம். இந்த வட இந்திய மாநிலங்களை விட்டு தென்னிந்தியாவுக்குள்ளே நுழையும் பொழுதுதான் ஆவியிலே ஒரு பெரிய விடுதலை இருந்தது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லை. அந்த அதைவிட அதிகமான பாரங்கள் பவுல் மிஷனரியினுடைய குழுவினருக்கு உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் என்று எழுதுகிறார். எழுதிவிட்டு தான் 11வது வசனத்தில் அவர் சொல்றார், நீங்களும் விண்ணப்பத்தினால் எனக்கு உதவி செய்யுங்கள். முதலாவது நாம் மிஷனரிகளுக்காக அவர்களுடைய ஆவிக்குரிய போராட்டங்கள் அங்கே இருக்கு. காலையில போவாங்க, கிராமங்கள்ல போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஈவினிங்ல போவாங்க, அங்கே போய் ஊழியம் செய்வாங்க, திரும்பி வருவாங்க. இன்னைக்கு வட இந்தியால மிஷனரி வெளியில போயிட்டு உயிரோட அவர் வீட்டுக்கு திரும்புறதே ஒரு பெரிய சாதனை தான். அந்த அளவுக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கு. அதிகாரங்களின் மூலமாக, ஆட்சியாளர்களின் மூலமாக, அங்க இருக்கிற காவல்துறையினர் கூட நமக்கு எதிராகத்தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஏராளமான கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள், பலவிதமான அமைப்புகள், பெயர்கள் வித்தியாசமா பெயர்கள் வச்சிருப்பாங்க வட இந்தியால. ஆனா அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களை ஒடுக்கவும், ஆலயங்களை தகர்க்கவும், மிஷனரிகளை கொலை செய்யவும் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அதற்கு நடுவிலே சாசினால் ஆவிக்குரிய ஒரு இன்விசிபிள் வார், கண்ணுக்கு புலனாகாத எதிரியினுடைய பிரச்சனையும் அங்கே இருக்கிறது. இத்தனை போராட்டங்களுக்கு நடுவில் தான் நம்முடைய மிஷனரிகள் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு காரியம் செய்யுங்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் மிஷனரி இயக்கங்கள், பெரிய பெரிய இயக்கங்கள் எல்லாம் இருக்குது. IMS இருக்கு, விஸ்வவாணி இருக்கு, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு இருக்கு. இவர்கள் எல்லாம் மாதம் ஒரு பத்திரிகை ஒன்றை வெளியிடுவார்கள்.
இந்த பத்திரிகையிலே ஒரு 4 பக்கம் 5 பக்கம் எதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்று ஜெப குறிப்புகள் கொடுத்திருப்பார்கள். எங்களுக்கு புத்தகங்கள்லாம் இலவசமாய்த்தான் தருவாங்க. நீங்கள் இதை வாங்கி வைத்து அதில் உள்ள ஜெப குறிப்புகளை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள். இந்த ஜெப குறிப்புகளை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். மிஷனரிகளுக்காக ஜெபியுங்கள். எல்லா மிஷனரியும் எந்த வேறுபாடும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த எல்லா மிஷனரிகளுக்காகவும் எல்லா மிஷனரி ஊழியங்களுக்காகவும் நீங்கள் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் நம்மிடத்திலே கேட்கிறது ஒன்றுதான். பவுல் முன்னோடியான முன்மாதிரியான ரோல் மாடலாக இருக்கிற பவுல் என்கிற இந்த அருமையான பரிசுத்தவான் மிஷனரி நம்மிடத்துல அவர் வேண்டிக் கொள்வது, நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று. இரண்டாவதாக அடுத்த ஒரு காரியத்தை குறித்து அவர் எதற்காய் ஜெபிக்கணும்னு சொல்றாரு, மிஷனரிகளுக்காக நாம் எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்றாருன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 6:20. நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். முதல்ல அவர் சொல்றாரு, மிஷனரிகள் எல்லாருக்காகவும் மிஷனரி பணித்தளத்திலே அவர்கள் போர் முனையிலே நிற்கிறார்கள். அவர்களுக்கு 4 பக்கங்களிலிருந்து பிரச்சனைகள், அசுத்த ஆவிகளுடைய பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகளினால் பிரச்சனை, கண்ணுக்கு தெரிந்த அதிகார வர்க்கங்களோடும் அதிகார பிரபுக்கள் அதிகார வர்க்கத்தோடும் பிரச்சனை. இதிலிருந்து பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மிஷனரிகளுக்காக நீங்கள் விண்ணப்பத்தினால் உதவி செய்யுங்கள். இரண்டாவது அவர் சொல்றாரு, மிஷனரிகள் தைரியமாய் சத்தியத்தை பேச வேண்டும். தைரியமாய் சத்தியத்தை பேசணும். அதற்கான வார்த்தை பரத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை வசனத்தினாலே பலப்படுத்தி, நாளை போகிற கிராமத்திலே நீ என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் நம்முடைய மிஷனரிகளை ஒவ்வொருவரையும் தீர்க்க தரிசன ஆவியோடு பயன்படுத்த வேண்டும். அற்புதங்கள் அடையாளங்களோடு நம்முடைய மிஷனரிகளை அவர் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய மிஷனரிகள் வட இந்தியாவிலே மரித்தோரை எழுப்புகிறார்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார்கள், பிசாசின் பிடியில் அகப்பட்ட அநேக மலையக மக்கள், பழங்குடியின மக்களை விடுதலை செய்கிறார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறார் மிஷனரிகள் மூலமாய். இந்த மிஷனரிகள் சரியாய் பேசணும். பவுலே சொல்றார், எனக்காக விண்ணப்பம் பண்ணிக்கொள்ளுங்க. நான் தைரியமாய் பேசணும், பயந்துடக்கூடாது. ஆண்டவருடைய வசனம் எனக்கு கிடைக்கணும். அந்த வசனம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு நான் தைரியமாய் பேச வேண்டும். அதற்கான வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்க. இரண்டாவதாக, மிஷனரிகளுடைய மெசேஜ், அவர்கள் கொடுக்கிற செய்தி அற்புதமா இருக்கணும். அவர்கள் கொடுக்கிற செய்தி வல்லமையுடையதா இருக்கணும். அவர்கள் கொடுக்கிற செய்தி சுவிசேஷ செய்தி, அநேகரை கட்டவிழ்த்து விடுதலையாக்குகிறதா இருக்கணும். ஆண்டவர் அந்த மிஷனரிகளுக்கான ஊழியத்திற்கு தேவையான வசனங்கள், வெளிப்பாடுகள், வரங்கள் கிரியை செய்யணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். மூன்றாவதாக, இறுதியாக, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக அவர் ஜெபிக்க சொல்லுகிறார். 27வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காய் கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எல்லா விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு மாத்திரம் பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து நம்ம ஜெபிக்கணும். யாருக்கு தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், அங்க இருக்கிற பூர்வ ஆதிவாசி மக்கள், பழங்குடியின மக்கள், அங்கிருக்கிற
சபைகளுக்கு முதல் முறையாக ரட்சிக்கப்பட்டு அங்குள்ள சபைகளுக்கு வருகிற தேவ பிள்ளைகள், அவர்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம். காடுகளுக்குள்ளே, மலைகளுக்குள்ளே, வட இந்திய பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராமங்களிலே, நகரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆதிவாசி மக்கள் அல்லது பழங்குடியின அந்த மக்கள், மனம் திரும்பின மக்கள், ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மருளாதிருக்கும்படி ஒன்றிலும் அங்க இருக்கிற எதிர்ப்புகள் இன்றைக்கு திருச்சபை மக்களை அடிக்கிறார்கள். மிஷினரிகளை அடித்து பார்த்தார்கள், மிஷினரிகளை கொலை செய்து பார்த்தார்கள், ஆலயங்களை தகர்த்து பார்த்தார்கள். சுவிசேஷ ஊழியம் நிற்கவே இல்லை, ஊழியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், நம்ம ஊர்ல இருக்கிற இந்த ஆதிவாசி மக்கள் தான் சர்ச்சைக்கு போறாங்க, அவங்களை அடிப்போம் சொல்லி இப்பொழுது விசுவாசிகளின் மேலே வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூர் இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. 1000 அரசியல் பிரச்சனை, சமூக பிரச்சனையை, மணிப்பூர் பிரச்சனையை பேப்பர்கள், சமூக வலைதளங்கள் சொல்லலாம். ஆனா உள்ளே என்ன நடக்கிறது தெரியுமா? கிறிஸ்தவர்களை அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் முதல் தலைமுறையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசிகளை அச்சுறுத்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். அதனால தான் அந்த 27வது வசனத்தில் 28வது வசனம் ஒரு தமிழ் பழைய வார்த்தை போட்டிருக்கு. அது தமிழ் வார்த்தையா சமஸ்கிருத வார்த்தையான்னு கூட தெரியல. மருளாதிருங்கள், நீங்கள் மருளாதிருக்க வேண்டும். அதாவது நீங்கள் பயந்து உங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி பின்வாங்கி போய்விடக்கூடாது. பல கிராமங்களிலே விசுவாசிகள் பின்வாங்கி போகிறார்கள். பல கிராமங்களில் விசுவாசிகள் பின்வாங்கி உபத்திரவத்தின் மிகுதியினாலே வீட்டை அப்படியே தீ வைத்து எரித்து விடுகிறார்கள். அடுத்த வேலைக்கு அவன் என்ன செய்வான்? அப்படி உயிர் ஆபத்து, உயிர் அச்சுறுத்தல் அங்கே இருக்கிறது. அந்த நிலைமையிலும் ஒரு சிலர் மறுதலித்து போனாலும் அநேகர் மறுதலிக்காமல் தான் இன்றைக்கும் வட இந்தியாவிலே ஆதிவாசி மக்கள் இருக்கு, தைரியமா இருக்கிறாங்க, உறுதியா இருக்கிறாங்க. ஆண்டவரை ஆராதிக்க ஞாயிற்றுக்கிழமை பல மைல் தூரம் நடந்தே போறாங்க. அந்த வைராக்கியம், அந்த விசுவாசத்தை விட்டு அவர்கள் வழி விலகி போய்விடக்கூடாது என்று மூன்றாவதாக இறுதியாக அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மலையக மக்கள், பழங்குடியின மக்களுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள். அவர்கள் நடுவிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு, சுவிசேஷத்துக்கு பாத்திரமாய் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபியுங்கள். 3 காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லி பவுல் நம்மிடத்தில் கேட்கிறார். இந்த 3 காரியங்களுக்காக நாம் முழங்காலிலே நின்று இந்தியாவிலே நடைபெறும் எல்லா மிஷனரி காரியங்களுக்காகவும், ஸ்தாபனங்கள், ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மிஷனரிகள் காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். வேதம் காட்டுகிற அல்லது வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற மிஷனரி ஜெபம் இதுதான். ஜெபிப்போமா? இன்றைக்கு நாம் துவங்க போகிறோம் இந்த ஜெபத்தை. வழிநெடுக வாழ்நாள் முழுவதும் மிஷனரிகளுக்காக நாம் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பவுல் அப்போஸ்தலன் ஒரு முன்மாதிரி மிஷனரியாய் எங்களுக்கு ரோல் மாடலாய் இருந்து ஆண்டவரே, மிஷனரி பணிகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்களிடத்திலே ஜெபங்கள் செய்ய அவர் எங்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அது அப்படி போல இந்த நாட்களிலே மிஷனரி ஊழியம் செய்கிற ஆண்டவரே, எங்கள் மிஷனரிகளுக்காக, எங்கள் தேசத்தில் நடைபெறுகிற அனைத்து மிஷனரி ஊழியங்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சந்திக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி உம்மிடத்திலே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதான ஒரு பிரச்சனை மிஷனரி ஸ்தாபனத்தில், மிஷனரி ஊழியங்களிலே இருக்கிறதப்பா. மிஷனரிகள் ஆண்டவரே பல இடங்களிலே உயிர் பயத்தோடு ஆண்டவரே அவர்கள் அச்சுறுத்தலுக்கு நடுவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை கர்த்தர் அந்த உபத்திரவங்களில் இருந்து அவர்களை பாதுகாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டு அவர்கள் தைரியமாய் வாயை திறந்து பிரசங்கிக்கும்படி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முதல் தலைமுறையாய் சபைக்கு வருகிற அந்த பழங்குடியின மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. அவர்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகாமல், பின்மாறி போகாமல் இருக்க அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.